4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆபிரகாமும் சாராலும் எப்படி கர்ப்பம் தரிக்கிற பலனை அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை அவங்க அறிந்திருந்தாங்க. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? ம் 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 ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அவங்க என்ன செய்யல? மரிச்சு போனது உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன், உண்மையா இல்லையா? ஆபிரகாமுடைய சரீரம் மரிச்சது உண்மையா இல்லையா? சாராளுடைய கர்ப்பம் மரிச்சது உண்மையா இல்லையா? இன்னைக்கு உங்க கையில ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குல்ல, அது உண்மையா இல்லையா? உங்க ஹெல்த் ரிப்போர்ட் உண்மையா இல்லையா? நீங்களும் நானும் உண்மையை நம்புவதற்காக அழைக்கப்படல, சத்தியத்தை நம்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மைதான். நான் நைட்டெல்லாம் இதே இடத்துல தான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, உண்மைதான். ஆனால் நான் அந்த உண்மையை நம்பல. ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, போய் வலைய போடுன்னு, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சபையில் உட்கார்ந்துருக்க நீங்கள் எதையெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களோ, காலையில் எந்திரிச்சு கண்ணை திறந்தது உங்களுக்கு என்ன தாட் வருதோ, அந்த உண்மையை இனிமேல் நம்பாதீங்க, சத்தியத்தை நம்புங்க. உங்கள் பிள்ளைங்களை பார்க்கும்போது சில உண்மை உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கா, என் பிள்ளை அப்படி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, உண்மையை நம்பாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, சத்தியத்தை நம்புங்க. உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு என்ன வார்த்தை இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த வேர்டுமே இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஒரு வார்த்தை மூலமாக என்னோடு பேசுங்க. நீங்கள் தாகத்தோடு கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் உங்களை கடந்து போகவே மாட்டார். இவ்வளோ வர்ஷிப் நம்ம கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா? இது எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் செய்து கொண்டு இருக்கிற நம்மளை ஆண்டவர் என்ன செய்யவே மாட்டார், விடவே மாட்டார். இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல என்ன உண்மை உங்களை பிடிச்சு வச்சிருக்கு, அந்த உண்மையை இன்னைக்கு உதறி தள்ளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தர் வார்த்தையை நம்புகிறேன். வாய் திறந்து அதை விசுவாசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உண்மை என்ன? உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரா? வீட்டில் ஒரு பணமும் இல்லையா? என் வீடு இப்படி நாசமாக போகுது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அது உண்மையாகவே இருக்கலாம். உண்மையை நம்பாதீங்க, உண்மையை நம்பாதீங்க. கர்த்தரோட வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தையை வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை, ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இது எப்படிங்க நடக்கும்? இது எப்படி நடக்கும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இது நடக்குங்க. நான் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா இது நடக்கும். எப்படி மீன் கிடைக்கும்? இது நடக்கும். அவர் வார்த்தை சொல்லியிருக்காரு, அது நடக்கும். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன வார்த்தை ஞாபகம் வருதோ அதை வாய் திறந்து சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்துருக்கிறார்? இப்போ நல்லா ஷவுட் பண்ணி வாய் திறந்து சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க ஃபியூச்சரை பத்தி என்ன வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரணமும் ஜீவனும் உன் இருதயத்தின் அதிகாரத்தில் உண்டு நான் சொல்லியிருக்காரு. அப்போ நாவு என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்களோட நாவு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம பேசாமல் இருந்தோம்னா எதேதோ பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பேச ஆரம்பிச்சு பாருங்களேன், ஆண்டவர் வார்த்தையை பேச ஆரம்பிங்க, உங்களுக்கு விரோதமாக பேசிட்டு இருக்க வாயெல்லாம் அடங்கிடும். ஹல்லேலூயா. நாவில் ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாராம். உங்கள் இருதயத்தில் 2 விஷயம் இருக்குது, ஒன்று உண்மை இருக்குது, ஒன்று சத்தியம் இருக்குது. நீங்கள் எதை பேச போகிறீங்க? பேசுங்க. இன்னொரு தடவை நான் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு, பேசுங்க. உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை பேசுங்க. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை வாய் திறந்து பேசுங்க, விசுவாசிச்சு பேசுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சத்தமாக பேசுறீங்க? சத்தத்தை வெளியே விடுங்க. நீ என்ன வார்த்தை பேசுறீங்களோ அதை நிறைவேற்ற தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆண்டவர் ஆதியில பூமி இப்படி தான் உண்டாக்குனார், அகில உலகத்தையும் இப்படி தான் உண்டாக்குனார், வார்த்தையினால சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அதே வார்த்தை தான் உங்களுக்குள்ள இருந்து புறப்படட்டும், உங்களுக்குள்ள இருந்து புறப்படட்டும். வாய் திறந்து ரிலீஸ் பண்ணுங்க, அவரோட வேர்டை ரிலீஸ் பண்ணுங்க. உங்க பொருளாதாரத்து மேல ஒரு வார்த்தையை பேசுங்க பார்க்கலாம். நிச்சயமா ஆண்டவர் உங்களை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துவார். வாய் திறந்து பேசுங்களேன்,
பேதுரு பேசிட்டு போனாரு, படகு நிரம்பிச்சு. உங்க வார்த்தைப்படி நான் வலை போடுறேன் ஆண்டவரேன்னு போனார். வாய் திறந்து டிக்ளேர் பண்றார். டிக்ளேர் பண்ணுங்களேன், வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்களேன். இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சபைக்கு தந்தார், அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சபையாய் சேர்ந்து சொல்லுங்களேன். நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மாதந்தோறும் வாக்குத்தத்த ஆராதனை? தேவ ஜனங்கள் தான் அதை செய்யறாங்க. ஏன்? அந்த மாதம் எங்ககிட்ட பணம் இருக்கோ, மனுஷங்க இருக்காங்களோ, என்ன இருக்கோ எங்களுக்கு தெரியாது, எங்ககிட்ட வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. சில பேர் இதை குறை சொல்றாங்க. ஆமா, மாசமானா வந்துடுறாங்க வாக்குத்தத்தம்ட்டு. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? நீங்க எதையோ நம்பி நாட்களை ஆரம்பிக்கிறீங்க, நாங்க கர்த்தர் வார்த்தையை நம்பி ஆராதிக்கிறோம் இல்லையா? அந்த நாளை ஆரம்பிக்கிறோம், அந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம், பிறந்த நாட்கள்ல நம்ம துதிக்கிறோம் இல்லையா? திருமண நாட்கள்ல கர்த்தரை நம்ம உயர்த்துறோம். ஏன்னா எங்களுக்கு ஆதாரமே அவரோட வார்த்தை தான். ஹல்லேலூயா. அதனால ஒரு வாக்குத்தத்த ஆராதனையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த நியூ இயர் சர்வீஸையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க பிறந்த நாட்கள்ல எப்போ வரும்னு சொல்லி ரெடியா இருங்க. அந்த நாள்ல ஆண்டவர் சமூகத்துக்கு வார்த்தையை வாங்குங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் ஆதாரத்துல நீங்க வாழ பழகி கொள்ளுங்க. இதைத்தான் மரியாள் செய்யறா. ஆண்டவர் சொல்றாரு, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. மார்த்தாள் அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளேவும் இல்லை. மார்த்தாள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே அடுத்த ஒரு சீன் வருது. என்ன சீனுன்னா, இப்போ திரும்பவும் இயேசு என்ன செய்யறாருன்னா, லாசருவை உயிரோட என்ன செஞ்சிடறாரு? எழுப்பிடுறாரு. இப்போ அவங்க வீட்டில் ஒரு விருந்து நடக்குது. யார் வீட்டில்? மார்த்தாள் மரியாள் வீட்டில் திரும்பியும் ஒரு விருந்து நடக்குது. வசனம் சொல்லுது, நான் டைம் ஆனதுனால வசனம் எடுக்கல, ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வீட்டில் ஒரு விருந்து நடக்குது. அங்கே மரியாள் தான் என்ன பண்ணுறாங்களாம்? திரும்பவும் அதே சீனு, அதே ஆளு, அதே கையில் சாப்பாடு பாத்திரம். யாரு? மார்த்தாள் எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க? சமையல் செஞ்சு பரிமாறுறாங்களாம். சரியா? லாசருவும் இயேசுவோடு கூட பந்தியில் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மார்த்தாள் பணிவிடை செய்தால் அப்படின்னு வசனம் சொல்லுங்க. மார்த்தாள் பணிவிடை செய்த. இயேசு அதே சீட்டில் தான், மார்த்தாள் அதே சீட்டு தான். ஒரு ஆள் அங்கே காணோம், மிஸ்ஸிங். யாருன்னா மரியாள். இப்போ சீனுக்குள்ளே மரியாளே இல்லை இல்லையா? இயேசு பாதத்தில் அப்போ உட்காந்துருந்தாலும் இப்போ மரியாள் அங்கே காணோம். மார்த்தாள் பணிவிடை செய்துட்டு இருக்கா. மார்த்தாள் என்ன மனசில் நினச்சிட்டே செஞ்சிருப்பான்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு தடவை என்ன செஞ்சிருக்கா? இதே மாதிரி தான் இயேசு வீட்டுக்கு வந்தப்போ இவ போய் இயேசு பாதத்தில் உட்காந்துட்டு இருந்தா, நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போவும் அதே மாதிரி இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவளை ஆளையே காணும், நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ போய் இயேசுகிட்ட கேட்கல. ஏன்? ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு வாங்கி கட்டியாச்சு இல்லையா? திரும்பி போய் கேட்டு வாங்கி கட்ட வேணாம்னு சொல்லிட்டு இயேசுட்டே அவள் என்ன செய்யலை, போகலை. அவள் வாட்டுக்கு பணிவிடை செய்து கண்டிருக்கா. திடீர்னு பார்த்தா கதவு திறக்குது. ஒரு ஆள் வராங்க. யாருன்னா மரியாள். ஹல்லேலூயா. அவள் இதுவரை சேர்த்து வைத்த அத்தனை சம்பாத்தியத்தையும் கொண்டு போய் பரிமள தைலத்தை வாங்கி இயேசுவோட பாதத்துக்கு வந்துட்டா. பாருங்க, சீன் அதே ரிப்பீட் ஆகுது. திரும்பியும் மரியாள் இப்போ யார்கிட்ட வந்துட்டா? பாதத்துக்கிட்ட வந்துட்டா. இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த தைலத்தை அவர் மேலே ஊற்றி கண்ணீரால் அவருடைய பாதத்தை நினைச்சு தன்னோட தலைமுடியால் அந்த பாதத்தை தொடச்சிட்டு இருக்கா. இப்போ மார்த்தாள் ஏதாவது பேசுனாங்களா? மார்த்தாள் பேசல. இப்போ அடுத்த கட்ட ஒரு எதிரி வராங்க. யாருன்னா இயேசுடைய சீஷன். யாரு? யூதாஸ். யூதாஸ் வந்துட்டார். இது வரைக்கும் மார்த்தாள் குறை சொன்னாங்க, இப்போ யார் குறை சொல்றாங்க? யூதாஸுக்கு அப்படி இருதயம்லாம் உடஞ்சிருச்சு. இவ்வளோ காசை செலவு பண்ணி தைலத்தை வாங்கிட்டு இப்படி ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. இது தப்பா ரைட்டா? இது தப்பு கிடையாது, இது ரைட்டு தான். யாராக இருந்தாலும் எதுக்குங்க இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இதை நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாமே, தரித்திரருக்கு கொடுத்துருக்கலான்னு அங்கே இருக்க ஹார்ட்டெல்லாம் என்ன இருக்கும்? ஆமாம் இல்லையா? இவர் சொல்கிறது ரைட்டு தான். இப்படி தான் மார்த்தாள் செஞ்சது பெரிய கொலை குற்றமாக இல்லை, கிச்சனில் இருந்தா. யூதா சொல்கிறது பெரிய கொலை குற்றமாக இல்லை. ஆனால் அந்த இடத்துல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியலை. அவங்க செய்த தவறு அதுதான் இல்லையா? இந்த தைலத்தை குறித்து அவர் குறை சொல்கிறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மரியாள் ரிப்ளை பண்ணலை, மரியாள் பதில் சொல்லலை. அங்கேயும் இயேசு தான் பதில் சொன்னாரு. நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்க வாக்குவாதம் பண்ணணும், சண்டை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இயேசு உங்களுக்காக பேசுவார். பக்கத்துக்கு அவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக பேசுவார். இயேசு உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவார். இயேசு உங்களுக்காக கமெண்ட் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிக்கிறீங்க. நான் பைத்தியக்காரனை போல நீங்க தெரியலாம், ஆனா இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படின்னா இயேசு உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவார். இயேசு யூதாஸை பார்த்து சொல்றாரு, ஏன் இவளை வருத்தப்படுத்துறீங்க? இவளால் என்ன முடியுமோ அதை என்கிட்ட செய்து கொண்டு இருக்கிறா. அவ கொண்டு வந்த பரிமள தைலத்தினால அந்த அறை முழுவதும் என்ன செஞ்சுச்சான்? வாசனையால நிரம்பிச்சான். இயேசு சொல்றாரு, இங்க என்ன செய்யறாளோ இது இங்க மட்டும் இல்லப்பா, இதை எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இவளை பத்தி பேசுவாங்க. நீங்க இவ்வளவு தானே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. தலைமுறை 2025 வருஷமாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த பரிமள தைலம் அந்த ரூமை மட்டுமா நிரப்பிச்சு? இன்னைக்கு இந்த அறையும் தான் நிரப்பிக்கிட்டு இருக்கு.
ஆமேன். இதை வாசிச்சுட்டு நம்ம இருதயத்தை எல்லாம் நிரப்பிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா அவ எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயத்தை செய்திருக்கிறான்னு. நீங்கள் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்கள் காண்பீங்க. தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக கர்த்தர் உங்களை வைப்பார். வாக்குத்தத்தம் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படின்னா தலைமுறையாய் உனக்கு நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன்றது இல்லை வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்னன்னா தலைமுறைக்கு நீ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பேன்றார். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகள் நம்மளுடைய பேரை நினைக்கும் போது, நம்ம பாட்டி நம்ம தாத்தா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க சந்தோஷப்படுவாங்களா, இவங்களால தான் நம்ம குடும்பம் அப்படி இருக்கு, இவங்களால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு உங்கள் தலைமுறைகள் உங்களை நினச்சி உங்களையே மகிழ்ச்சியாக என்ன செய்யுமா? கொண்டாடுமா. ஹல்லேலூயா. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன். தேவ பிள்ளைகள் செய்கிற அறியாமல் செய்கிற தவறு இதுதான். சபைக்கு தான் வரோம், பைபிள் தான் வாசிக்கிறோம், ஜெபிக்க தான் செய்கிறோம், ஆனால் எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு நமக்கு தெரிவதில்லை. ஆண்டவர் கொடுக்குற விஷயத்தில் ஒன்று சொல்கிறார் தெரியுங்களா? எப்படி கொடுக்கணுமா? நம்ம எல்லாரும் உற்சாகமாக கொடுக்கணுமா, உதாரத்துவமாக கொடுக்கணுமா? பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்கள், உங்கள் கரம் இந்த நாள்லேருந்து உற்சாகமாக கொடுக்கட்டும், உதாரத்துவமாக கொடுக்கட்டும். உதாரத்துவம்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ரோட்டில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பசியாக உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்து ஐயோ பரிதாபமாக இருக்குது, இந்த பாட்டி இவ்வளோ பசியாக இருக்காங்கன்னு அவங்க தலை மேலே கை வச்சு இயேசுவி நாமத்தை இந்த பசி நீங்குவதாகன்னு சொல்லுவீங்களா? உதாரத்துவம்னா என்னது? அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அதுதான் உதாரத்துவம். நான் ஜெபிக்கிறேன் உங்கள் பசியெல்லாம் தீந்துடும் அப்படின்னா அதுக்கு பேர் உதாரத்துவமா? ஆண்டவர் பார்ப்பாரா? நல்லா விவரமாக தான் இருக்கு அப்படின்ட்டு இல்லையா? உதாரத்துவமாய் இப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு தேவைக்காக சொல்கிறோன்னா சரி இந்தாங்க அப்படின்ட்டு நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கறது இல்லை, உதாரத்துவமாக. ஆண்டவர் அப்படி கொடுக்கிறவர்கள் இடத்துல பிரியமாக இருக்கிறார். அதுதான் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது இல்லையா? ஸோ உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுக்கும்படியாக இந்த சபையை கர்த்தர் இனி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ யார் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உயர்த்தப்பட்ட கரங்கள் இனிமேல் உற்சாகமாய் கொடுக்கும், உதாரத்துவமாய் கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை கர்த்தர் அப்படி தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பாருங்க இந்த பூமி எப்படி நிரப்பி இருக்கிறாரு பாருங்க. சரிம்மா நீ போறதுக்கு உனக்காக ஒரே ஒரு ரோடு வர மாதிரி நான் வைக்கிறேன், உனக்கு மூச்சு விடுறதுக்கு ஒரே ஒரு மரத்தை வைக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்காரா? நீங்க ஏதேன் தோட்டத்தை பாருங்க, 4 ஆறுகளாம். ஏங்க ஆதாம் ஏவாளுக்கு எதுக்குங்க இவ்வளோ ஆறு, இவ்வளோ பெரிய ஆறு எதுக்குங்க? ஒரே ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு டேப்பு, நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி அப்படி செய்யவே இல்லை. நம்ம தேவன் தாராள குணம் உள்ளவராக இருக்கிறாராம். அந்த இயேசு தான் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்றாராம். தாராள குணமுள்ள இருதயம். ஹல்லேலூயா. தாராளமாய் தேவனிடத்துல நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம். இதுதாங்க மரியாள் கிட்ட இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, ஆனால் மரியாள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஊற்றி விடுறாங்க. அவங்கள ஆண்டவர் எம்டியாக வைக்கல. ஆண்டவர் சமூகத்தில் அவர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குற யாரையும் ஆண்டவர் வெறுமையாக விடவே மாட்டார். நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகலாம், ஆனால் அவரோட கால்குலேஷன் மிஸ்ஸே ஆகாது. ஹல்லேலூயா. அவருடைய கால்குலேஷன் என்ன ஆகாது? மிஸ்ஸே ஆகாது. எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதற்குரிய அறிவை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக, தேவ ஜனங்களுக்கு கட்டளையிடுவாராக. நான் இன்னும் பேசினா நிறைய பேசலாம், வேதத்தில் நிறைய இருக்குது. இருந்தாலும் உங்கள் மனதில் புரிகிற மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயத்த இந்த வசனம் புரிகிறதுக்காக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ரூத் புஸ்தகம், அதில் முதல் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நகோமி, ரூத்தை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஜீரோவான ஒரு நிலைமை. தன்னோட புருஷனும் மரிச்சு போயிட்டாங்க. இந்த நகோமி சொல்கிறாங்க, ரூத் உன்னுடைய சகோதரி போயிட்டா பார்த்தியா, நீயும் அவ பின்னாடியே திரும்பி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரூத் 1ஆம் அதிகாரம் 15. ஸோ ரூத் வந்து இப்போ யார் ரூத்துக்கு நம்பிக்கையாக இருக்கிறது? நகோமி தான். அவங்க நினச்சிருந்தா நகோமியை விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கலாம்? போயிருக்கலாம். ஏன்னா இவங்களே யார் இவங்களுக்கு அதிகாரியும் அவங்களே விட்டுட்டாங்க. பாரு அவள் போயிட்டா, ஓர்பால் என்ன செஞ்சுட்டா? போயிட்டா. நீயும் என்ன பண்ணிடு, உன் சகோதரி கூடயே நீயும் திரும்பி போய்க்கும், நான் உனக்கு பெர்மிஷன் தரேன், நீ திரும்பி போய் உன் அம்மா அப்பா கூட சேர்ந்து நீ ஏற்கனவே இருந்த வாழ்க்கையில் நீ போய் வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி நகோமி சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த ரூத் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறா. என்னன்னா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன்,
உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அதாவது ரூத் என்ன சொல்றாங்கன்னா, நகோமி இனிமேல் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணி வரப்போறேன், உங்க கூட தான் நான் இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் இல்லையா. ஸோ அதனால அவங்க சொல்றாங்க, நீ எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துக்கு நான் வருவேன். நீங்க எந்த ஜனத்துக்கு நடுவில் நீங்க இருக்க போறீங்களோ அந்த ஜனம் தான் இனிமேல் என்னுடைய ஜனம். நீங்க எங்க மறிக்க போறீங்களோ அங்கதான் நான் என்ன செய்ய போறேன், நானும் மறிக்க போறேன். நீங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரின்னு சொல்லல. இத்தனையும் சொன்ன ரூத் என்ன சொல்றாங்க, உங்க தேவன் தான் இனி என்னோட தேவன். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், இவங்க தான் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், நீங்க தாங்க எனக்கு தெய்வம் மாதிரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகான கணவரை கொடுத்துட்டார், நம்ம என்ன சொல்லிடுவோம், கணவனே கண் கண்ட தெய்வம். எங்க இருக்கு இந்த வசனம், எனக்கு எடுத்து காமி. மனைவி தான் எனக்கு தெய்வம், எங்க இருக்கு வசனம், எடுத்து காமி. ஆண்டவர் உங்களுக்கு தந்த சந்ததி தான் உங்க தெய்வம் அப்படின்னு எங்கேயாவது வசனம் இருந்தா எடுத்து காமி. சொல்லுங்க, இயேசு மாத்திரம்தான் எனக்கு தெய்வம். யார் எனக்கு தெய்வம் நான் சொல்றேனோ அவங்க ஸ்பிரிட் தான் என்ன ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ நான் நகோமி தான் எனக்கு தெய்வம் நான் சொல்றேன்னு வைங்களேன். இன்னும் சில வசனத்துல நகோமி ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க. என்ன தெரியுங்களா அவங்க சொல்றாங்க, 19வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். ம் 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 அடுத்த வசனம். ம் 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 ஐயோ அத்தை, ஆமாத்த, நம்ம 2 பேரும் குறைவா இருக்கோம். நகோமி தெய்வமானா இப்ப ரூத்தும் அழுதுருக்கணும் இல்லையா. ரூத்தும் என்ன சொல்லியிருக்கணும், கரெக்டு நம்ம 2 பேரும் கைவிடப்பட்டு குறைவுள்ளவர்கள் ஆயிட்டோம், நமக்கு யாருமே இல்லத்த, ஆமா மருமகளே அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும். ஆனா ரூத் சொல்றாங்க, உங்க தேவன் என் தேவன் இல்லையா. நீங்க உங்க தேவனை பத்தி சொல்றீங்க, உங்களை குறைவுள்ளவளாக்குனாங்க, உங்களை அழ வச்சாங்க, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டாங்க. அதுவா உண்மை? நீங்க முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நகோமியுடைய குடும்பம் தான் பெத்லஹேமை விட்டு என்ன செய்யுது, தேவன் கொடுத்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு போகுது. தேவன் அவர்களை அனுப்பல, இவங்க தான் அனுப்புறாங்க. ஆனா அனுப்பப்பட்ட இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருது, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. மோவாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருது, தேவன் அந்த இடத்துல அந்த ஜனங்களை ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன பஞ்சம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் வச்ச இடத்த விட்டு நீங்க நகராதீங்க. ஹல்லேலூயா. தேவனை விட்டு பின்வாங்கி போகணும்னு ஒரு முடிவை எடுக்காதீங்க. ஏன்னா நீங்க பஞ்சத்துல இருந்தாலும் வனாந்தரத்துல இருந்தாலும், கொஞ்ச நேரம் ஆராதனைக்கு முன்னாடி பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, நீங்க பாபிலோன்ல இருந்தாலும் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கீங்களோ கர்த்தர் உங்களை சந்திப்பார். தேவன் வச்ச இடத்துல நீங்க இருக்கும்படியாக தேவன் கரத்துல நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஆனா இந்த குடும்பம் அதெல்லாம் விட்டு போனதுனால இன்னைக்கு எல்லாமே இழந்து போய் நிக்குது இல்லையா. நகோமி சொல்றாங்க, நான் குறைவுள்ளவள், தேவன் என்ன குறைவுபடுத்தினார், தேவன் குறைவுபடுத்தல. நீங்க இந்த ரூத் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரங்களை வாசிச்சு பாருங்களேன், எப்படி தெரியுங்களா வசனம் திரும்புது. வசனம் சொல்லுது, தேவன் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாராம். இந்த நகோமி தேவனை குறை சொல்றாங்க, ஆனா தேவன் நகோமியை வெறுத்து ஒதுக்கல, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரா. யாரு? ரூத்துடைய பிள்ளை. இப்ப நகோமியுடைய பிள்ளைன்னு சொல்லப்படும்படியாக ஆண்டவர் நகோமியை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ரூத் உங்க தேவன் என் தேவன் என்பதை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை இவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அப்படியே கண்ணை மூடி தன்னை விட்டு கொடுக்கல. அவங்களுக்கு தெரியும், இயேசுதான் என் தெய்வம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த எதுவும் நம்முடைய தேவன் அல்ல, இயேசுதான் என்னுடைய தெய்வம். சில பேர் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போகிறதுனால தான் தேவன் கொடுத்த நன்மைகளை நம்மளால அனுபவிக்க முடிவது இல்லை. கர்த்தர் தான் தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல கணவனை தந்திருக்கார், மனைவியை தந்திருக்கார், பிள்ளைகளை தந்திருக்கார், நல்ல கார் தந்திருக்கார், பைக் தந்திருக்காரு. ஆனா அதெல்லாம் எடுத்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரை மறந்துட்டு நம்ம போயிடக்கூடாது. அதெல்லாம் தெய்வமாக்கிடக்கூடாது. ஆண்டவர் தந்த வேலையை தெய்வமாக்கிடக்கூடாது. அங்கே இருக்கிற அந்த ஸ்பிரிட்லேயே என்னைக்கு வீட்டுக்கு வர்றது. சில பேர் வீட்டு வேலை ஸ்தலத்தில் ஒரு உடைஞ்சல் பார்த்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு பிரச்சனைனா இங்கே எல்லாரும் அது உங்கள் தேவன் அல்ல. அந்த ஸ்பிரிட் ஆளுகை செய்ய நீங்கள் விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், அப்பாவை நான் துதிப்பேன். தாவீது சொல்றாரு இல்லைங்களா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. யார் என் தேவன்? இயேசு என் தேவன். இயேசு என் தேவனா இருப்பார்னா
வசனம் சொல்லுது அவருடைய ஆவி என்னை டெய்லியும் நடத்துவாராம். சோர்ந்து போகும்போது எல்லாம் பலப்படுத்துவார், உடைஞ்சு போகும்போது எல்லாம் வார்த்தைகளை கொடுத்து என்னை எழுப்புவார், தன் ஆவியினால் என்னை நிரப்பி என் கைகளால் செய்ய முடியாததை அவருடைய பலத்துல செய்யும்படியாக என்னை வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் சொல்லலாமா, நீரே என் தேவன். ஹல்லேலூயா. நீங்க தெய்வமா யாரை எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ எடுத்துருங்க அந்த இடத்துல இருந்து. இயேசு மட்டும்தான் நம்மளுடைய தெய்வம். நீங்க இயேசுவுக்கு எந்த இடத்த கொடுக்கணுமோ நீங்க கொடுத்து பாருங்களேன், நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க. எதுவுமே தவறான விஷயத்துல இருக்காது. கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவார், மறுபடியும் கட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்த ஆண்டவர் கொடுங்க. முதலாவது கொடுங்களேன். உங்க கணவர், உங்க பிள்ளை, உங்க மனைவி, உங்க வீடு, உங்க வேலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தப்பு ஆண்டவர் மேல கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தீமையினால் நம்மை சோதிக்கிற தெய்வமே அல்ல. சில பேர் நம்ம சொல்லுவோம், தடுக்கி விழுந்துட்டு ஆண்டவர் என்னை தடுக்கி விட்டுட்டாரு. அதாவது அஞ்ஞானிகள் சொல்லுவாங்கல்ல, சாமி உன் கண்ணை குத்திடுவோம். அந்த மாதிரி நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம், ஏசு தடுக்கி விட்டாரு, ஏசு எனக்கு ஆக்சிடென்ட்டை கொடுத்துட்டாரு. ஏசு தீமையினால நம்மளை சோதிக்க அவர் ஒரு வீக்கான ஆண்டவர் கிடையாது. மனுஷன் தான் வீக்கான ஆளு, ஆனா தேவன் வீக்கானவர் கிடையாது. அவர் நன்மையினால் நம்மை சோதிப்பவரா இருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றும் நல்லவர். ஹல்லேலூயா. அப்புறம் ஏன் சில தீமைகள் நம்ம நடக்குதுன்னா, சாத்தான் சில விஷயங்கள்ல நம்மளை சோதிக்கிறவனா, தீமையினால் நம்மை சோதிக்கிறவனா இருக்கிறான். சில நேரத்தில் அவன் விருப்பத்துக்கு நம்மளுடைய சரீரத்தை நம்ம விட்டு கொடுக்கும்போது நம்ம அவன் பிளான்ல போய் சிக்கிறபடினால, இதெல்லாம் வசனம் யாக்கோபு புஸ்தகத்துல இருக்கு. அவனுடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு என்ன செய்யப்படுறானா, சோதிக்கப்படுறான். ஆனா கர்த்தர் நல்லவர், நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். பாருங்க, நவோமி எதிராக தேவனை குற்றம் சாட்டினாலும் நவோமியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் எப்போதும் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் மாறாதவராம். வசனம் என்ன சொல்லுது, அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க? ஆமென். எதை எந்த நேரத்துல செய்யணும்ன்றதை நீங்க புரிந்து கொண்டீங்களா? எதுக்கு என்னென்ன ஸ்தானத்தை கொடுக்கணும்ன்றதை நீங்க புரிந்து கொண்டீங்களா? இன்னைக்கு அதை மாத்திரம் உணர்ந்து கொள்ளுங்களேன். தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தீமைகள், உங்களுக்கு எதிராய் நிற்கிற காரியங்கள், காயப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் நீங்க மேற்கொள்ள உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். வசனம் சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு அந்த விடுதலையை தான் கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை கர்த்தர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆமென். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவனிடத்துல உங்களை இன்னைக்கு சப்மிட் பண்றீங்களா? தேவ பிரசனத்துல சப்மிட் பண்றீங்களா? ரூத்தை நோக்கி ஒரு வார்த்தையை நம்ம இங்க வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு எல்லாரும் நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? ரூத் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ரூத் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளுக்கு கீழே வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே ஒரு நிறைவான பலன் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய சமூகத்துல இந்த வேளையில எழுந்து நிற்கலாமா? யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசித்து நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிங்களேன். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் பர்சனலா அவங்க இருதயத்திலிருந்து அவரை நோக்கி ஜெபிங்களேன். எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எந்த நேரத்துல எதை செய்யணும், எப்படி பேசணும், எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற ஒரு ஞானமுள்ள இருதயம் எனக்கு சிருஷ்டிக்கப்படட்டும். வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? யாருக்கெல்லாம் ஞானமுள்ள இருதயம் வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியா, உலகத்திற்கு ஜனங்களை ரட்சிக்கும்படியா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஞானம் இல்லாமல் இருக்கும்போது எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னும் இருளில் கிடக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? சபையாய் கேட்கலாமா? இயேசுவே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் அப்பா. எல்லாரும் கேளுங்களேன். ஒரு பிள்ளையை போல் அவர் சமூகத்தில் கேளுங்களேன். வசனம் சொல்லுது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். கேளுங்களேன் எல்லாரும், இயேசுவின் நாமத்தினால் கேளுங்களேன். ஞானமுள்ள இருதயம் எனக்கு சிருஷ்டிக்கப்படுவதாக. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க மேல அந்த வார்த்தையை பேசுங்க. உங்க ஆத்துமா மேல அந்த வார்த்தையை பேசுங்க.
ஞானமுள்ள இருதயம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற இருதயம் எனக்குள் சிருஷ்டிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலேயே இன்னைக்கு ஒரு மறு ரூபம் ஒவ்வொருவரிடத்திலும் உண்டாவதாக. ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயமும் இந்த வேளையிலே தேவனால் அபிஷேகிக்கப்படுவதாக. கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து சதையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமுள்ள இருதயம், ஞானமுள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம். தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்காய் ஜெபிக்கும் போது இதைத்தான் சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, திரளான ஐஸ்வர்யம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை என் மகனுக்கு கொடுங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபிங்களே. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம், தேவனுடைய வார்த்தையை உணர்கிற உணர்வுள்ள சென்சிட்டிவான ஹார்ட் எனக்கு தாங்க ராஜா. சென்சிட்டிவான ஹார்ட் எனக்கு தாங்கப்பா. உணர்வுள்ள இருதயம். கேளுங்க, உங்களுக்காக நீங்க ஜெபிங்களேன், உங்களுக்காய் ஜெபிங்களேன். கர்த்தர் கையளவு ஜனங்களை கொண்டு ஒரு பெரும் மழையை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வர வல்லமை உள்ளவர். ஜெபிங்களேன். இயேசுவே, உணர்வுள்ள இருதயம் எனக்கு தாரும் அப்பா. ஞானமுள்ள இருதயம் எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை ஞானிகள் சாஸ்திரிகள் இருந்தாலும் கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை ஒரு மனுஷனுக்குள்ள கொடுத்திருக்கும் போது ராஜா அவனை தேட வேண்டியதாயிரும், யோசேப்பை தேட வேண்டியதாகும், தானியேலை தேட வேண்டியதாகும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி கர்த்தர் உங்களையும் ராஜாக்கள் தேடி வரும்படியாக கிருபை செய்வார். ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. லரகஷிதரகதரபா லேரே மேதிரபதரபா. ஒவ்வொருத்தரும், சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உணர்வும் ஞானமும் உள்ள இருதயம். ஓ ரகதரபா ஷிதரகதரபா லேரேஹிதி ரகதரபா. நீர் எனக்கு போதியும் அப்பா. கர்த்தர் எனக்கு போதிக்கிறவராய் இருக்கும் போது என் இருதயம் ஞானமுள்ள இருதயமாய் உணர்வுள்ள இருதயமாய் இருக்கும். காலைதோறும் என்னை எழுப்புகிறீர். கற்றுக்கொள்ளுகிறவனை போல உங்க சமூகத்துல வந்து என்னை அமரும்படியாய் செய்கிறீர். எஜுகேட்டட் டங்க நீங்க எனக்கு தரீங்க ஆண்டவரே. கல்வி மானின் நாவை எனக்கு நீர் கட்டளையிடுகிறீர். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. ஓ லரமா ஷிதரகதரபா. உங்களை மறந்து ஜெபிங்க, உங்களை மறந்து ஜெபிங்க. பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புவாராக. எங்க வார்த்தை இருக்கோ அந்த இடத்துல அந்த வார்த்தையை அப்படியே சிருஷ்டிக்கும்படியாக, அந்த வார்த்தையை உருவாக்கும்படி யெகோவா ஓசேனு, உருவாக்கும் கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடுகிறார். உருவாக்கும் கர்த்தர் அசைவாடுகிறார். லேரே மேதிரபா ஷிதரபா. நீ வேறே மனுஷனாவாய். பழைய ஏற்பாடுல வாசிக்கிறோம், சவுலை கர்த்தர் வேற மனுஷனாக்கினார். தேவ ஆவி சவுல் மேல் வந்து இறங்கினது, தேவன் வேறே மனுஷனாக்கினார். தாவீதின் மேல் வந்து இறங்கினது, கர்த்தர் வேறே மனுஷனாக்கினார். இன்னைக்கு தேவன் தம்முடைய சீஷர்கள் மேல் ஊற்றின அதே ஆவி இங்க நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. நீங்க வேற மனுஷன் ஆவீங்க, நீங்க வேற மனுஷி ஆவீங்க. என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். என்னை பின்பற்றி வா, உன்னை ஆக்குவேன். உன்னை நான் என்ன நினைச்சிருக்கணும் அப்படி ஆக்குவேன். உன்னை உருவாக்குவேன், உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஆவியில நிறைந்து ஜெபிங்க, விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஓ லரகா ஷிதரகதரபா லேரே மேதிரகதரபா ஷிதரகதரபா தரகதரபா லேரே மதரபா ஷிதரபா லேரே மேதிரபா. ஒரு 5 minutes நீங்க கண்ணை திறக்க மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. கண்களை திறக்காதபடி கண்களை மூடி தேவ பிரசன்னத்துல நிறைந்து உங்க வாழ்க்கையை மாற்றுகிற நிமிஷங்கள் இது. உங்க வாழ்க்கையை தலைகீழாய் திருப்புகிற நிமிஷங்கள் இது. கர்த்தர் சமீபமா இருக்கும் போது அவரை தேடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவரை தேடுங்க, அவரை தேடுங்க, எல்லாரும் தேடுங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள் எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 minutes யாரும் கண்களை திறக்காதீங்க. கர்த்தரை உயர்த்துங்களேன். கர்த்தருடைய ஆவி பலமாய் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. கழுதையை தேடி போன சவுலை கர்த்தர் ராஜாவாய் கொண்டு வந்து நிறுத்தினது தம்முடைய ஆவியினால, தம்முடைய ஆவியினால. இன்னைக்கு அதே அனாயிண்டிங், அதே அபிஷேகம் ஹல்லேலூயா துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக. நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக. ஓ லரகா ஷிதரகதரபதரபா. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுவதாக. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் சிருஷ்டிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற இருதயம் சிருஷ்டிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில்
சிருஷ்டிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் சிருஷ்டிக்கப்படுவதாக. கர்த்தர் விரும்புகிறதை விரும்பும் இருதயம், கர்த்தர் வெறுக்கிறதை வெறுக்கும் இருதயம் இயேசுவின் நாமத்தில் சிருஷ்டிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்படுகிறார். தேவ ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்படுகிறார். ஒவ்வொருவர் மேலும் ஓ ரகதரபா, உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர், நிரப்புகிற இயேசு நம் நடுவில் அசைவாடுகிறார். நிரப்புகிற தெய்வம், நிரப்புகிற தெய்வம். ஓ நிறைவின் ஆவியானவர், நிறைவின் ஆவியானவர். லெரெ மெதி ரபா ஷீதா ரகதா ரபா ரபா ரபா. ஓ லரக ஷீதா ரகதா ரபா ரபா ரபா. லெரெ மெதி ரகதா ரபா ஷீதா ரகதா ரபா. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. கைகளை தட்டி பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாரும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, எல்லாரும் மேலான வல்லமை, மேலான தரிசனங்களை தாங்க. மேலான வல்லமை, மேலான உணர்வுள்ள இருதயத்தை தரிசனத்தை போடுங்க. இப்போ எங்க இருதயத்தை உணர்வுள்ள இருதயமா மாற்றி இருக்கிறீங்க. தரிசனத்தை அங்க போடுங்க, வார்த்தைகளை அங்க போடுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உணர்வுள்ள இருதயத்தை வைங்க. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழியட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும். மாவியை ஊற்றுமே,
எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமை தரித்துக்கொள். ஆமா, விருத்த சேதனம் உன்னிடத்துல, விருத்த சேதனம் இல்லாத உன்னிடத்துல வருவதில்லை. அசுத்தன் உன்னை மேற்கொள்வதில்லை. உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ரிபாலோ சந்தல தியாக்கல தியாக்கரபலபா. உணர்வுள்ள இருதயமா உன் இருதயம் மாறட்டும். ஆவியான கருத்துல ஒப்புக்கொடு. ஆவியானவரே, என் இருதயம் உணர்வுள்ள இருதயமா மாறட்டும். என் கண்கள் புறா கண்களாய் மாறட்டும். தேவ பிரசன்னத்தை அதிகமாய் உணர்கிற ஒரு மனுஷனை மாற்றுங்க. உணர்வுள்ள இருதயமாய் என் இருதயம் மாறுவதாக. ரிகா பாலு கானி யாக்கோ லோதோ நம்பா லீபா ஷாக்கோ லகதிதா ரபானா மகரதனமோ ஷத்துலிதியாபா. ஆவியானவரே, அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? முதற்கொண்டு சவுளை போல வேறு மனுஷனாவா என்று சொல்லி சவுளுக்கு சொன்னான். அதே போல அவன் தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் சேர்ந்த போது தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே போனானாம். வேற மனுஷனா மாறிட்டாங்க. கேளுங்களேன், முந்தின நாட்களை போல அல்ல ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள் வேற மனுஷனா இருக்கணும். நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கமே வேற. என் அன்பு சகோதரி சகோதரன், உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் வேற. ஆமா, வேற. நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்துரு. தூசி உன் மேல படி விட்டுட்ட, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. வல்லமையோடு நீ செயல்படக்கூடிய நாட்கள் இது. ரபோலா சந்தியா கோலகி மக்குலா கோத்தரா பத்தரா தித்தரா பத்தரா. தேவனுடைய வார்த்தையை கரத்துல உன் நாவல எடுத்துக்கொண்டு செல்லுகிற நாட்கள் இவைகள். ரிகா லாகோமானா காபி காலோ கோரோ காத்தானா திக்கா ஷானுதியாந்தரபா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாட்கள் இது. கைதட்டி எல்லாரும் வர துதிப்போமா? நீ தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள், உன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற நாட்கள். உன்னால சாத்தான் கோட்டைகள் உடைய வேண்டிய நாட்கள் இது. ரீமா நாஷுரத்தியா கரபா. ஓ, உனக்கு அருகில் எல்லாம் பிசாசனுடைய கோட்டைகளை உடைக்க வேண்டிய ஆளுமா நீ, உடைக்க வேண்டிய ஆளியா நீ. ரிஷா நாது ராதி. தேவனுடைய இடத்துக்கு வா, தேவனுடைய கரத்துக்கு வா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற இந்த நாள்ல அப்படி கீழ்ப்படிங்க. லார்ட், நான் எனக்கு தான் இன்னைக்கு ஏசாயா சொன்னார் பாருங்க. அவர் சொன்னாரு, யார் என் காரியமாய் போவான் கேட்ட பொழுது ஏசாயா சொன்ன, நான் போகிறேன். அவர் ஏசாயாவை நீ போறியான்னு கேட்கல, யார் என் காரியமாய் போவான்னு கேட்டாரு. ஏசாயா சொன்ன, நான் போகிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. இப்போ அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார், யார் என் காரியமாய் போவான் சொல்லுவீங்களா? என்னை அனுப்பும் ஆண்டவர். நான் இருக்கிற பிசாசின் கோட்டைகளை உடைக்க, நான் இருக்கிற இருள இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வர, நான் இருக்கிற சாபத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை சொல்ல, இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி கொண்டு செல்ல நான் அந்த இடத்துல இருக்கிறேன்ப்பா. நான் அந்த இடத்துல இருக்கிறேன் சொல்லுவீங்களா? அதற்காக தான் இன்றைக்கு உங்க கூட இந்த வார்த்தையின் மூலமாய் தேவனுடைய ஆவியான பேசி இருக்கிறார். ரிபாலோ கனிஷா கபோகா ரகானா பிகானா. ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த தெளிவான வழிநடத்தல நான் உணர்ந்த ஆவியான உங்களோடு கூட அநேகரோடு கூட பேசி இருக்கிறாருங்க. அதனால ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடு. தேவன் போதும், கர்த்தர் போதும். ஆமா, ஒப்பு கொடுத்துருங்க. அந்த ரூத்தை போல ஒப்பு கொடுத்துருங்க. உம்முடைய தேவன் இனி என்னுடைய தேவன். அவ்வளவுதான். வாழ்க்கை மாறிட்டு மறுரூபம் ஆயிட்டு அந்த இடத்துக்கு வந்துருங்களேன். உம்முடைய அபிஷேகம் போதும்பா, இயேசு போதும்பா, உம்முடைய அபிஷேகம் போதும், உம்முடைய வல்லமை போதும், உம்முடைய வழிநடத்தல் போதும், எனக்கு அது போதும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா. அப்படியே கரத்தை உயர்த்தி உண்மையா ஒப்பு கொடுக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. உங்களை தேவன் தேடுகிறார், அவர் உங்களை தான் தேடுகிறார். ரிபா லாக்கு நாமி ஷாத்து ராகா போத்தோ காராகா லாகோ சந்தி யாந்தோ ரிபா நாகு தாகி மாக்கோ ராக்கானா. ஆவியானுடைய சத்தத்துக்கு எத்தனை பேர் செவி கொடுக்கிறீங்க? உங்க கரங்களை உயர்த்தி, நான் உம்முடைய கருவி. I am your instrument, Lord. நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கருவி ஆண்டவரே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி காண்பிக்கிறீங்க? வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம்ப்பா, வேற எதுவும் வேண்டாம். நீங்க போதும், உம்முடைய நாம மகிமை போதும். I will glorify your name, Lord. I will glorify your name. உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ரிஷா பாலு கரதியா கர. சொல்லுவீங்களா? ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க.
உங்க கரத்தை உயர்த்தி கத்துறதுக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற கரம் திரும்ப பின்வாங்க கூடாது. தேவனுக்காக எதையும் விட்டு விட்டு எதையும் செய்யக்கூடிய அந்த அந்த உணர்வுள்ள இருதயம் வேணுங்க, அந்த வைராக்கியம் வேணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்காய் ஓட நாளில் ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவருடைய வாழ்க்கை உமக்காக, இவருடைய தொழில் உமக்காக, இவர் செய்கிற எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்கென்றே ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டவர்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர்களை பயன்படுத்துங்க. உணர்வுள்ள இருதயம் இவர்களுக்குள்ள எப்பொழுது காணப்படுது. ஆவியானவர் இதை காத்துக்கொள்வீராக. நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பொறுப்பிடுங்க. வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த வார்த்தையின்படியே உம்முடைய பூரணம் இவருடைய வாழ்க்கைகளுக்குள்ள கடந்து போயிருக்கிறது ஆண்டவரே. இந்த கால வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பூரண ஆசீர்வாதம், பூரண நன்மைகள் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறது நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய வாழ்க்கை இனி இதுவரை இருந்ததை போல் அல்ல. இது பூரண வாழ்க்கை, பூரண நன்மை, பூரண ஆசீர்வாதம், பூரண கிருபை, பூரண செழிப்பு உங்களுக்குள்ள கடந்து போயிருக்கிற அந்த வார்த்தைகள் மூலமாய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நாங்கள் அதை பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்த அருமையான வார்த்தை, இந்த நல்ல விசுவாச வார்த்தைகளை கொடுத்த அருமையான சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை விசேஷமாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவிகளை கட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய குடும்பத்தை நீங்க இம்மட்டும் நிலைநிறுத்திருக்கிறீங்க. இன்னும் ஆசீர்வதிங்க. இன்னும் ஊழியத்தில் இன்னும் அதிகமாக இன்னைக்கு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தில். உங்கள் குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, நன்மை நான் நிரப்புங்க. இதற்கு எங்களுக்கு துணையாக இருந்த அருமையான சகோதரர் பெனிசன் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் நன்மைகளும் அவர்களோடு அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இதற்காக எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவர் உம்முடைய நன்மைகளை நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.